ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மணி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா யாரெலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் உமன் யார் வேணால் அந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் எப்போவுமே காசுக்காக போய் எங்கேயும் நிற்கக்கூடாது. சேலரி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் இன்கம்மையும் அண்ட் எக்ஸ்பென்சஸையும் ட்ராக்கிங் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களால் மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். மினிமம் 10,000 சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, 1 lakh சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, 10 to 20% சேவிங்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா சேவிங்ஸ் எல்லா டைம்லேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணும். மினிமம் ஒரு 3 months ஆச்சு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தாலும் சரி. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உடனே கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பேங்க்கில். நீங்கள் அது மாதிரி கூட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோல் வச்சுக்கோங்க. லைஃப்பில் கோல் வேணும். நான் இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு கோலாக வச்சுக்கிட்டு மணி சேவிங்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் சேவிங்ஸை ஸ்பிட் அண்ட் வேரியேஷன். நீங்கள் ஒரே எனக்கு ஒரே மெத்தட் தான் தெரியும் சேவிங்ஸு, அதில் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மல்டிபிள் ஆஃப் நம்ம பிரித்து போடுங்க. ஏன்னா ஒரு டைம் ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இன்னொரு ஸ்கீம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று சேவிங்ஸாக ஒன்று வச்சுக்கலாம், ஒன்று சப்போஸ் எமர்ஜென்சி டைமில் எதுனா வேணும்னா இன்னொரு சேவிங்ஸை கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் மல்டிபிள் அண்ட் வேரியேஷனாக நான் போட சொல்கிறேன். மந்த்லி சேவிங்ஸ் பிளான் என்னென்னா மந்த்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். சின்ன தொகை இருந்தாலும் பரவாயில்ல, நான் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா பேங்க்கில் ஆர்டி போடுங்க. 6 monthsலேருந்தே இருக்குது பேங்க்கில் ஆர்டி. சின்ன சின்ன தொகையாக போடுங்க. மந்த் ஆன் மந்த் ஆட்டோ பே டெபிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே அவங்க விட்ரா பண்ணிப்பாங்க. மந்த்லி அந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுங்க. 5 yearsக்கு ஆர்டி போடுங்க. 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மந்த் ஆன் மந்த் நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரும்போது 5 yearsக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது அப்படி எதனா சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் இருந்துச்சுன்னா 3 years வரைக்குமே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஏல சீட்டு தான் பார்க்க போகிறோம். சீட்டு கையில் கிடைக்கிற காசை மினிமம் ஒரு 10 பேராக சேர்ந்து கூட நீங்கள் ஒரு குலுக்கல் சீட்டு அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1000 rupees மினிமம் இருந்துச்சுன்னா கூட ஒரு 10 மெம்பர் போட்டு குலுக்கல் சீட்டு போட்டால் கூட 10,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் வருது. நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏல சீட்டு அந்த மாதிரி போடலாம், சிட் ஃபண்டில் போடலாம். நான் ஆல்ரெடி 1 lakh 2 lakh 5 lakhs வரைக்குமே சீட்டு ஏல சீட்டு எப்படி நடத்துகிறாங்க, எப்படி நமக்கு லாபமாக நஷ்டமாலாம் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு தான். கோல்டு சீட்டு இப்போ மினிமம் சில இடத்துல 500 இருக்குது. இல்லை சில இடத்துல ஸ்டார்டிங்கே 1000 தான் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஸ்கீம் போடுறீங்க மந்த் ஆன் மந்த் நான் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் போடுறேன் அப்படின்னு நீங்கள் கிராம் பேஸஸ் ஸ்கீம் போங்க. வேறு எந்த ஸ்கீமும் போகாதீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் தங்கம் ஏறிக்கிட்டே போகுது. அன்றைக்கி நம்ம எவ்வளோ கோல்டுக்கு நம்ம சீட்டு பே பண்ணுறோமோ அன்றைக்கி கிராமாக வர வைக்கிற ஸ்கீம் தான் நீங்கள் போகணும். அது இல்லாமல் நோ வேஸ்டேஜ் கொடுக்குற ஸ்கீமாக பார்த்து போங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் நீங்கள் வேஸ்டேஜ்க்காக எந்த ஒரு சார்ஜபிளும் பண்ண வேணாம். அதனால் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீட்டு போடணும் கோல்டு சீட்லனா ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் மில்லிகிராம்ஸில் தங்கம் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்குங்க. உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா செலவாகும்னு நினச்சிங்கன்னா மில்லிகிராம்ஸ் 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே கோல்டு காயின்ஸ் அவைலபிள் கிடைக்கிது. மந்த் ஆன் மந்த் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அமௌண்ட்டில் உங்கள் கிட்ட பேலன்ஸ் மீறுது. மல்லிகை சாமான் வாங்குறீங்க, அந்த மந்த்து ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசை நீங்கள் கோல்டு காயின் மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் வாங்கி அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு மந்த்லி சேவிங்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். மந்த்லி சேவிங்லேயே நீங்கள் ஸ்பிட் பண்ணி போடணும். ஏன்னா ஒரே ஸ்கீமில் ஏல சீட்டு மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு நினச்சி போடாமல் ஸ்பிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒரு டைம் க்ளோஸ் ஆகும். ஒரு டைம் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு, ஸ்கீம் வேறு. அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் பார்க்கலாம். டெய்லி சேவிங்ஸ் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு உண்டியல் இருக்கும். உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை சம்மடம் எது இருந்துச்சோ, இல்லைனா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச அஞ்சரை பெட்டி
எதில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில்லற காயின்ஸை போட்டு பழகுங்க. நீங்கள் 2 தடவை போட ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 3ஆவது தடவை நீங்களே போய் ஆட்டோமேட்டிக்காக கை சில்லற காசு இருந்துச்சுன்னா அதில் போய் போட தோணும். அது இல்லாமல் நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சில்லற காயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த உண்டியல் வந்து உங்களுக்கு தான். நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா இதில் வர அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து வாங்கி தரேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொன்னீங்கன்னா குழந்தைங்களும் அந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்தே என்கரேஜ் பண்ணுங்கள் உண்டியல் சேவிங்ஸ்க்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு. நீங்கள் வந்து டிஜிகோல்டில் வந்து தங்கமயில ஸ்கீம் இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு லாங் வீடியோ, அப்புறம் இல்லாமல் நான் வந்து ஸ்கீம் போட்டிருக்கிறேன். அதை பற்றிலாம் கூட சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தோட லிங்க் தரேன். உங்களுக்கு பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக இது புரியும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட மினிமம் வந்து ஒரு ₹100 இருக்குது கையில். அதை வந்து நான் வந்து கோல்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீமாக போங்க. அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜிபே பண்ணுற ஆப்ஷனை வந்து நிறைய விடுங்க. வாரம் வாரம் நான் வந்து இந்த அமௌண்ட்டை நான் போடணும்னு நினைங்க, டெய்லி போடணும்னு நினைங்க, மந்த்லி போடணும்னு நினைங்க. எப்போல்லாம் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து போடணும்னு நினைங்க. ஏன் வந்து நான் வந்து ஜிபே பண்ணுறது வேணாம்னீங்கன்னா, ஜிபே பண்ணுறதை விட கையிலேருந்து நீங்கள் காசு கொடுக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இந்த இன்றைக்கி செலவாகுது, இந்த வாரம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்டில் காசு உங்களுக்கு மீந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து டிஜிகோல்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் தான். நல்ல பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமை போட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஜிகோல்டை. அது இல்லாமல் சரவணா ஸ்டோர்ஸ் எலைட், இது வந்து ஒரு சீட்டு ஆப்ஷன் தான். 6 மந்த்ஸ் இந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்டோர்ஸில். இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 6 மாதத்தில் எத்தனை தடவை வேணால் போடலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை கூட போடலாம். உங்கள்கிட்ட 2000 மினிமம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் போடலாம். நீங்கள் கட்டுற காசை வந்து அப்படியே வந்து கிராம் பேஸஸாக வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து டெய்லி எனக்கு மீறுது, மாதம் வந்து ஒரு 2-3 தடவை வந்து மீறுது, நான் வந்து எப்படி இதை சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வந்து சீட் இருக்குது எலைட்டில். அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நமக்கு வந்து வர வச்சு தருவாங்க. வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம தான் கட்டணும். அதையும் பார்த்துக்கோங்க. போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. சரவணா ஸ்டோர்ஸில் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 8 to 10, 12 அந்த வேஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கும் போது கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ நோட் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களே ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கோங்க. 100 டேஸ் சேலஞ்சு, கேலண்டர் சேலஞ்சு. நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு கூட க்ராஸ் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறேன். சும்மா நீங்கள் வந்து ₹1 காயின், ₹2 காயின் போங்க. அப்படி இல்லைனா வந்து நோட் பார்த்திங்கன்னா ₹10 நோட் கிடைக்கும் போது நான் சேவிங்ஸ் பண்ணணும், இல்லை டெய்லி ₹10 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ நோட் சேவிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ஒரு மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு கூட நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வச்சுட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா டிஜிகோல்டில் வாங்கலாம். எப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். மாதம் மாதம் உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வர காசை கூட டிஜிகோல்டை மாற்றலாம். டிஜிகோல்டை மாற்றும் போது வந்து மந்த்லி மாற்றினீங்கன்னா இயர்லி வந்து ஒரு நல்ல 1 கிராமாச்சும் மினிமம் உங்களால் வாங்க முடியும். அதனால் வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள் சேவிங்ஸ்க்கு. இயர்லி மணி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா என்னடா நம்ம வந்து இயர்லி நம்ம பே பண்ணலாம், இயர்லி சீட்டு கட்டலாம், இயர்லி ஸ்கீம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை போடலாம். இயர்லியே வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து ₹1,50,000 வரைக்கும் இயர்லி வந்து பே பண்ணலாம். ஒரே ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் மினிமம் வந்து நீங்கள் பண்ணணும். இது வந்து ஒரு 15 வருஷம் ஸ்கீமு. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் வந்து ஒரு 500 இயர்லி ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் இயர்லி வந்து நமக்கு கிடைக்கிற தொகை சின்ன தொகையாக இருந்தாலும் அதை வந்து இந்த ஒன் டைமாக இதில் கூட நீங்கள் போடலாம். இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம இதை சீட்டு கட்டணும், இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு போடணும் அப்படின்னு நினைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா ₹1,50,000 வரைக்கும் வருஷத்துக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். மந்த்லி வந்து இயர்லி வந்து 500 ஆச்சு நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். 15 வருஷம் ஸ்கீம். 21 வருஷம் வந்து க்ளோசிங் டைம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீமை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அவங்க எஜுகேஷன், அவங்க மேரேஜ் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து காலேஜ் ஃபீஸு, அது ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் அது இல்லாமல் நாளைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னா கோல்டு ரேட் எவ்வளோ வரும்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம்லலாம் நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய தொகையாக மாறும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பிஎல்ஐ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்குது. பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இதை பற்றி ஒரு வீடியோ நான் லாங்காக போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் நீங்கள் பார்க்கல. ஆனால் நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீம் என்றைக்குமே வந்து ரீச் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஸ்கீம் வந்து ரீச் ஆகலை யாருக்குமே. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
இது வந்து நம்ம வந்து எவ்வளோ கட்டணம் வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாதம் கட்ட போகிறீங்களா, இயர்லி கட்ட போகிறீங்களா அப்படின்றத, இல்லைனா வந்து குவார்ட்டர்லி கட்ட போகிறீங்களான்ட்டு. நீங்கள் வந்து இப்போ 2,00,000 ரூபா விட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 4,00,000 மாறும். ஏன்னா வந்து ஒரு 10 இயர்ஸு 15 இயர்ஸ் லாங் டைம் தான் இந்த ஸ்கீம், கொஞ்சம் ஷார்ட் டைம் கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை பற்றி லாங் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் மினிமம் வந்து 1000 ருப்பீஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் டைம் டெபாசிட் தான் உங்கள்கிட்ட இருக்குது அமௌண்ட் அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஒன் மந்த்துக்கு கொடுத்துக்கலாம், 1 இயருக்கு கொடுக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் 1 இயர் ஸ்டார்டிங், பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கணக்குலேருந்தே இருக்குது. நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போடுறதா இருந்தாலும் போடுங்க, பேங்க்கில் போடுறதா இருந்தாலும் போடுங்க. நம்ம அமௌண்ட் வந்து செலவு பண்ணாமல் பார்த்துக்க ஒரு ஸ்கீம் வேணும். அதுக்காக தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு. எம்எஸ்எஸ்சி மகிழன் சம்மா சேவிங்ஸ் ஸ்கீம், இது வந்து மொத்தமாகவே 2 இயர்ஸ் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமு 2,00,000 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, மினிமம் வந்து 1000 ருப்பீஸ்லேருந்தே இந்த ஸ்கீம் இருக்குது. 1000 ருப்பீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் போடுங்க. 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. லேடிஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ண முடியும், ஜென்ட்ஸ் யாருக்கும் அலோட் கிடையாது. உங்கள் ஜென்ட்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு, அம்மா பேரில் யார் பேரில் வேணால் வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் வந்து இந்த ஸ்கீமை போடலாம். 7.5% 2 இயர்ஸ்க்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஒரு லாங் வீடியோ இருக்குது. 2,00,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2,36,000 2 வருஷத்தில் வந்து வட்டி மட்டும் கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க, போடாதவங்களுக்காக சொல்கிறேன். எல்ஐசி வந்து நம்ம ஃப்யூச்சருக்காகன்னு சொல்லி போடுறோம். மணி பிளானு நிறைய பிளான்ஸ் இருக்குது. எல்ஐசி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். எல்ஐசி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். நம்ம அப்பா அம்மா எல்ஐசி போட்டிருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்ஐசி போட்டிருப்பாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்ஐசி யாருமே என்கரேஜ் பண்ணுறதுல போடுறதும் மாட்டிக்கிறீங்க. எல்ஐசி பற்றி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். செவரன் கோல்டு பாண்ட் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 3 மந்த்லேருந்து 4 மந்த்ஸ்க்கு இந்த ஸ்கீமில் வந்து அவங்க வந்து பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் வர பாண்டு தான். இதை வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் கொடுத்து வாங்கலாம். மினிமம் வந்து 1 கிராம்லேருந்து 10 கிலோ வரைக்குமே நீங்கள் வாங்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். செவரன் கோல்டு பாண்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க கவர்மெண்ட்டு. நம்ம வாங்குகிற ஜுவல்லரிக்கு, நம்ம வாங்குகிற கோல்டுக்கு 8 வருஷம் இந்த ஸ்கீம். 8 வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த க்ளோஸ் ஆகுது. அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் விற்குதோ கோல்டு, அதை அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் கோல்டு பாண்ட் இந்த மந்த்து இஷ்யூ பண்ணலை. இந்த மந்த்தா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தான்னு தெரியல. இஷ்யூ பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கம்யூனிட்டிலையும் நான் வந்து சொல்கிறேன். வாங்கணும்னு ட்ரை பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இயர்லி கோல்டு காயின்ஸ் ஆர் ஜுவல்லரி உங்கள்கிட்ட ஃபெஸ்டிவல் டைமில் கிடைக்குது, இல்லைனா இந்த உண்டியல் சேவிங்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் கோல்டாக மாற்றணும், இல்லை ஜுவல்லரியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போடுவாங்க. சப்போஸ் வந்து அக்ஷய திதி, தீபாவளி, பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயினுக்கு வந்து ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து 11 மந்த்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி வந்து நோ வேஸ்டேஜில் எடுத்துக்கலாம். 3% மட்டும் தான் ஜிஎஸ்டி தரணும். இது மாதிரி வந்து நம்ம தான் ஸ்கீமை வந்து பிரித்து பார்த்து எதில் போட்டால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவோடு நம்ம வந்து போட ட்ரை பண்ணணும். எனக்கு ஸ்கீமே தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்கீமாச்சும் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன ஸ்கீம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு, அப்புறம் வந்து சீட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேனே தவிர வெளியே வந்து மியூச்சுவல் ஃபண்டு யாருக்குன்னா வந்து 1,00,000 கொடுத்தா 2,00,000 மாறும் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் இப்போ ரொம்ப ஃப்ராட்ஜரி பண்ணுறாங்க, ஆப் மூலிமா நடத்துகிறாங்க, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் எதுவுமே அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் போடல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஏலச்சீட்டு கூட போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் இருந்தாங்கன்னா மட்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஏலச்சீட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே வந்து பேங்க் ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன். கோல்டு சீட்டு உங்களுக்கு வந்து போடணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு வந்து அந்த கடை ஷாப் வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மந்த் ஆன் மந்த் கோல்டு காயின் கூட வாங்கி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு வழியில் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.